உங்களுக்கு என்ன பாடு 10 நாள்வே? யார் இவ்வளவு வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சது? எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்காள்வே? என்னன்னு ஒரு விசாரணையை போடுவோம். ஏய் குடிமி, பாட்டி நீங்க அந்த வனரவியல் மாதிரியே பேசாதங்க. என் பேர் ஒன்றும் குடிமி கிடையாது, என் பேர் சௌமி. என் கண்ணுக்கு எது தெரியுதோ அதை தான் கூப்பிட முடியும். உன் ஆட்டா உனக்கு விசித்திரமான பேர்ல வைப்பா, அதெல்லாம் எனக்கு வாயில நுழையாது. என் பார்வைக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லிதான் நான் கூப்பிடுவேன். சின்ன பேரெல்லாம் துருத்தவே முடியாது. இப்போ என்ன உங்களுக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா, எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கா? என்னது உங்க வீட்டா? இது வனரவியல் வீடு. அது கூட இல்ல, சேகரோட வீடு. உங்க வீட்டுன்னு எப்படி நீங்க உரிமை கொண்டாடலாம்? எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கியா 8 ஊரு பறந்து போய் விழுவா. எதுக்கு இப்ப எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா? வெளியே தான் மழை பெய்யுதுல்ல. மழை பெஞ்சா நாடு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருவியோ? கல்ட்டா மட்டையிலேயே 4 ஊலம் சொல்லிவிட்டேன். பாட்டி நாங்க கூட்டாரத்துல தானே தங்கி இருக்கோம். அதுக்குள்ள மழை பெஞ்சு தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு பாட்டி. அதனால தான் இங்க வந்து வனரவியல்ட்ட கேட்டோம். அவிய தான் தங்கிக்கன்னு சொன்னாவ, அதனால தான் இங்க தங்கி இருக்கோம். மழை நிக்கிற வரைக்கும் இங்க தங்கிக்கன்னு அவியல துருந்தன்மையா சொல்லிட்டாவே. யாரே உன்னையும் ஆட்டாளியுமா? உங்களெல்லாம் வாசல் படியிலே ஏத்திருக்க கூடாது, எதுக்கு வீட்டுக்குள்ள ஏத்துனா? உங்களுக்கு என்ன, இது என்ன உங்க வீடாக்கோ? என் வீடோ யார் வீடோ, நான் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் இது என் வீடுதான். உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. எம்மா வெளியே மழை பெய்யுதுமா, எப்படி நானும் என் பிள்ளையும் போவோம்? கொடை பிடிச்சிட்டு போங்க. கொடையும் இல்லைன்னா 2 பேரும் நனைஞ்சிட்டு போங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல நீங்க 2 பேரும் இருக்கக்கூடாது. ஒழுங்கா நீங்களே எழுந்து போடியலா, இல்ல நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? எம்மா உங்க பேத்தி ஆதரவு இல்லாம நிக்கும் போது அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நாங்க சாப்பாடு போட்டிருக்கோம். அதெல்லாம் மறந்து போச்சு. எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறியே? அது எப்படி மறக்க முடியும்? என் பேத்தி என்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டா. எதுக்காக வீட்டுக்குள்ள சேர்த்திய, எப்படிலாம் வாடகை வாங்கினிய, எதுக்கெல்லாம் வாடகை வாங்கினியன்னு சொன்னேன். என்ன மாதிரி நீங்கள் சாப்பாடு போட்டியே எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா 2 பேரும் வெளியே போறியலா, இல்ல குடுமியை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? நீ எல்லாம் இந்த வார்த்தையை பேசுறதுக்கே தகுதி கிடையாது. உன்னையவ இந்த வீட்டுக்குள்ள எப்படி விட்டான்னு எனக்கு தெரியல. உன்னையெல்லாம் உள்ள விட்டுருக்க கூடாது, ஓட்டில தொங்க விட்டுருக்கணும். பேட்டி எடுப்ப என் பேட்டி அந்த பாடு பார்த்துட்டு இப்ப என் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கியோ? உன்னைய சும்மா விடுவேனா நானே? போடி எழுதுரு. ஒழுங்கா உன் கூடாரத்துக்கு ஓடி போயிரு, இல்ல அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். எம்மா மழை பெஞ்சிட்டு இருக்குமா, உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? உங்க பேத்திக்கு நாங்க பெரிய மனசு பண்ணி எங்க கூடாரத்துல இடம் கொடுத்தோம். நீங்க என்னடானா இப்படி போன்னு விரட்டுறியே? ஆமா, அந்த கூடாரத்துல ரொம்ப பெரிய மனசு பண்ணி இடம் கொடுத்துட்டா. எப்படி இடம் கொடுத்திய, ஆட்டாலும் மாவுல எவ்வளவு காசு வாங்கினிய எல்லாம் எனக்கு தெரியும். அவியலுக்கு வந்த சாப்பாடு எப்படி எல்லாம் புடுங்கி தின்னிய, நீங்களும் எப்படி சுவாறு போட்டியன்னு தெரியும். என் பேட்டியே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா, அவட்ட இருந்து 1000 புடுங்குறீங்களோ? மரியாதையா இருந்து 2 பேரும் இப்ப வெளியே ஓடிருங்க. அந்த ஜெனிஃபருக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல. எங்களை பத்தி எப்படி தப்பு தப்பா சொல்லி தந்திருக்கா? இங்க பாரு குருமி, என் பேட்டிய உன்னைய மாதிரி நினைக்காத. நீ தான் நம்புறவியலுக்கு துரோகம் பண்ணுவா. என் பேட்டி அப்படிலாம் செய்ய மாட்டா. இவ்வளவு பேசிட்டு இருக்க, 2 பேரும் உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இருக்கியே, எழுந்திருங்க டி. எம்மா எதுக்குமா எழுந்தா உட்காரு? இது ஒண்ணு அந்த பாட்டியோட வீடு கிடையாது, அந்த வனரவியல் வீடு. அது மட்டும் இல்ல, சேகர் இங்க தான் இருக்கான். அப்படியே யாராவது வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா போவோம், இல்லனா நம்ம போக கூடாதுமா, நம்ம இங்கே தான் இருக்கணும். நல்லா இருப்பா. இங்க பாரு குடுமி, இப்ப மரியாதையா எந்திரிக்கல, என் அடி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? தூக்கி போட்டு மிதி மிதின்னு மீச்சிடுவேன். எழுந்திரு குடுமி. ஏய் சில்பா, வீட்டை விட்டு வெளியே போ. அந்த மலையில போய் நனைங்க, கூடாரத்துல போய் தண்ணிக்குள்ள பாடுங்க, அப்பதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். என் பேட்டிய கொஞ்சம் நெஞ்ச பாட பார்த்துனியே, வெளியே போங்கட்டி 2 பேரும். பாட்டி என்னாச்சு பாட்டி? ஷடோஜா, இவ 2 பேரும் எதுக்கு வீட்டுக்குள்ள சேர்த்தா? பாட்டி இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், இவ 2 பேரும் அந்த கூடாரத்துக்குள்ள தண்ணி வந்துட்டுன்னு சொல்லி அழுதாவ பாட்டி. அதான் மழை நிற்க வரைக்கும் சொத்த நேரம் இருக்கட்டும்னே வச்சிருக்கேன். இங்க பாரு சரோஜா, எனக்கு இந்த குடுமையை சுத்தமா பிடிக்கல. ஒழுங்கா இவ்வளவு வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லு. பாட்டி எனக்கு அந்த குடுமி பிடிக்கல, இத பார்த்தா யாருக்குமே பிடிக்காதுதான்.
ஆனா என்ன பண்ண, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலனா தப்பாயிரும்ல. எல்லாரும் ஓனருக்கு 10 வீடு இருந்தோ ஒதுங்க கூட இடம் கொடுக்கலன்னு சொல்லிடக்கூடாது பத்தியலா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இடம் கொடுத்து வச்சிருக்கேன் பாட்டி. மழை நிக்கிற வரைக்கும் நான் அதுக்கு பிறகு துரத்தி விட்டுலாம். இங்க பாடி சரோஜா, இவ என்னென்னலாம் செஞ்சான்னு கேட்டா இவளெல்லாம் நீ வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டா. ஏன் வாசல் படியில கூட மிதிக்க விட மாட்டா. பாட்டி, நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு தெரியும். அதுவும் அந்த குடுமியை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா யார் கஷ்டப்பட்டு வந்தாலும் நம்மளுக்கு மனசு கேட்காது பாட்டி. அப்ப சரி, வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கால, விட்ட வாடகை வாங்கு. 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய். இவ இங்க வந்து எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு கணக்கு பண்ணி 1 மணி நேரத்துக்கு 10,000 வாங்க விட்டா இருந்து. தரத்துக்கு முடிஞ்சா இங்க இருக்கட்டும், இல்லைன்னா பாட்டோம். எம்மா, ஒரு நாள் முழுக்க தங்குறதுக்கே நாங்க 1000 ரூபாய் தான் வாங்கணும். நீங்க 1 மணி நேரத்துக்கு 10,000ன்னு கேக்குறீங்க. மனசாட்சி இருக்கவே அப்படி கேட்க மாட்டாவம்மா. உனக்கு மனசாட்சி இருந்திருந்தா நீ அந்த பிள்ளைட்ட அப்படி கேட்டிருக்க மாட்டா. உன் மவளுக்கு தான் ஒரு அறிவும் கிடையாது. நீ அறிவோட தானே இருந்தா பெரியவ தானே நீ. போக்கடை இல்லாம அந்த பிள்ளைகிட்ட அப்படி 1000 ரூபாய் வாங்குவிய? பாட்டி, யார சொல்றீ பாட்டி? அதான் அந்த புழுக்கையா அவளை கூட்டிட்டு போனானே ஒருத்தன். இவ கூடாரத்துல தானே போய் தங்கி இருந்தாவ. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாடகை வாங்கியிருக்கா ஒருத்தருக்கு. பாட்டி, அவளை நம்ம கூட தான் துரத்தி விட்டான். அவளை பத்தியில இப்ப பேசண்டா பாட்டி. நம்ம துரத்தி விட தான் செஞ்சோம். ஆனா போக்கடை இல்லாம இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு இவ என்ன செஞ்சா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாங்கியிருக்கா, அதுவும் ஒருத்தருக்கு. அப்புறம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லும்போது ரூபாயை வாங்கிட்டு சொத்தோல சோறு அவளுக்கு மட்டும் கொடுத்துருக்கா. சரியான பிசினாரித்தனம். இந்த மாதிரி கெட்ட புத்தி இருக்கவங்களுக்கு நம்மளும் கெட்ட புத்தியோட தான் நடந்துக்கிடணும். நம்ம வீட்டுக்குள்ள இவளுக்கு இடம் கொடுத்தது பெரிய தப்பு சரோஜா. இங்க பாருங்க பாட்டி, இது ஒண்ணு உங்க வீடு கிடையாது, ஓனர் ரவியல் வீடு. எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட அப்படியே பேசட்டும், நீங்க பேசாதீங்க. இது ஒண்ணு உங்க வீடு கிடையாது. என்ன குடுமி, ரொம்ப துள்ளிக்கிட்டு தெரியா? இந்த மாதிரி பேசிட்டு நினைச்சுக்க, குடுமி இருக்காது பறந்துரும். அவிய வேற யாரும் இல்ல, எங்க பாட்டி தான். அவிய அப்படிதான் பேசுவ. நீ பண்ணதுக்கு இதை விட அதிகமா தான் பேசணும். நான் இந்த ஊர்காரியாச்சே, மழை வேற பெஞ்சிட்டு இருக்க, நம்ம போன்னு சொல்லக்கூடாதுன்னு இடம் தந்தேன். நீ என்னடான எங்க பாட்டிட்டு மறைக்கிறியோ? கண்ணம்லயே நோண்டி புரிய நோண்டி. இங்க பாடு குடுமி, 1 மணி நேரத்துக்கு 10,000 தரதாருன்னா இங்க இரு. இல்ல ஆட்டக்காரிய கூட்டிட்டு போயிட்டே இரு. ஆனா என்ன ஒரு கண்டிஷன், இவ்வளவு நேரம் இங்க தங்கி இருந்ததுக்கு ரூபாயை செட்டில் பண்ணிட்டு போ. இங்க பாருங்க பாட்டி, வீட்டுக்குள்ள விடும்போது எங்களால இப்படி பேசி கேட்க இல்ல. ஆனா அவிய 2 பேர்த்தையும் நாங்க பேசி தான் உள்ள சாத்தோம். ஓ அப்படியா? இதுக்கு மேல நீ இருக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 10,000 எடுத்து வைக்கணும். அப்படி தரதாருன்னா இங்கே இரு. இல்ல இந்த நிமிஷமே வெளியேறு. முடியாது, வெளிய போக முடியாது, நாங்க இங்க தான் இருப்போம். ஷடஜா, இவ்வளவு குடுமியை பிடிச்சு வெளியே தள்ளு. பாட்டி, உள்ள சேத்தாச்சி, மழை நிக்க வரைக்கும் நிக்கட்டும் பாட்டி. இங்க பாடு ஷடஜா, இந்த குடுமி செஞ்ச காரியம் என்ன எனக்கு ஆத்திரமா மனசுக்குள்ளேயே நிக்குது. இவ இங்கேயே நின்னுட்டு இருந்தானா அடிச்சாலும் அடிச்சு விடுவேன். அதனால இவளை பிடிச்சு கொண்டு போய் வெளியே தள்ளு. இல்ல நான் பிடிச்சிட்டு போய் வெளியே தள்ளி விடுவேன். பாட்டி, நீ கேட்க மாட்டா. இவ்வளோலாம் இப்படி செஞ்சாதான் புத்தி கொஞ்சமாச்சு வரும். நானே 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டு போய் தள்ளிட்டு வரேன். பாட்டி, என் மேல கை வச்சியே. கை என்ன குடுமி, காலே வைப்பேன். வாங்கின அடியில மறந்து போச்சோ, ரொம்ப தான் முழிக்குதா. வெளியே போங்கட்டி. 2 பேர்த்துக்கும் எங்க வீட்டுல இடம் கிடையாது. பாட்டி, வாங்கட்டி வெளியே. அம்மா, பாட்டிக்கே இப்படி கோவம் வருது? மழை வரைக்கும் வரைந்தானே நின்று போட்டுமே. அவனே தப்புதான், எனக்கே தெரியும். அதுக்காக நம்மளும் அப்படியே பண்ணி என்ன இருக்கு? அதுவும் அந்த செனிப்பருக்கு தேவைதான். பெத்தவியல அள வச்சுட்டு போனாலும் அதை அந்த கொடுமையில அனுபவிச்சிருக்கா. பாட்டிக்கு ரொம்ப தான் பாசம் துடிக்குது. பாசம் உள்ள கிடந்து அடிக்கிறதுனால தானே அடிக்கடி அவளை போய் சந்திக்க போறாவே. பாட்டி, மழை பெய்யுது பாட்டி. இவ்வளவு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு வரேன். தள்ளுங்க, அப்பதான் புத்தி வரும். வாங்கடி வாங்க, உங்களை வீட்டுக்கு வாங்க. பாட்டி, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கிறதுனால தான் கீழே தள்ளினேன். இல்லைன்னா உன்னையும் உங்க அம்மையை கொண்டு போய் அந்த சாக்கடையில தள்ளி இருப்பேன். பேட்டி எடுப்பேன். என் பேட்டி என்ன பாடுபடுத்தினா நீ? உன்னைய நாங்க எங்க வீட்டுக்குள்ள சேர்ப்போமா? மரியாதையா இங்கிட்டு ஓடி போயிடு. இதுக்கு மேல இந்த பக்கமே வந்துடாத. உன்னையும் உங்க அம்மையும் பார்த்தாலே என் பேட்டிக்கு நீங்க செஞ்ச கொடுமை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. போடி. வச்சிக்கிறேன் உங்களை. நானும் சொந்த வீட்டை வாங்கி காட்டுறேன். அப்ப என்ன செய்றீங்க நான் பார்க்கறேன். உன் சொந்த வீட்டை வாங்கிட்டு நீ வாழ போற, அதுக்கு எனக்கு என்ன? போடி, எங்க வீட்டுக்கு நீ வராத, அவ்வளவுதான். சை, கிளவி எப்படி பண்ணிட்டு போகுது
அந்த குடிமிகாரியும் அவன் ஆட்டக்காரியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது சொல்லிவிட்டேன். மறுபடியும் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. பாட்டி இது எங்க வீடு. என்னது உங்க வீடு? அப்படின்னா நான் வெளியே போட்டுமா? என்ன நீ எங்களை பிரிச்சு பாக்குறியோ? இல்ல பாட்டி, மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஏற்கனவே மழை பெய்யுதுன்னா என்கிட்ட வந்து வீடு கேட்டா. மழை நிக்க வரைக்கும் தங்கிக்கிட்டா விட்டுருந்தேன். நீங்க மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இப்படி கழுத்தை பிடிச்சி கொண்டு வெளியே தள்ளி விட்டீங்களே. அந்த ஜெனிபர்ட்ட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாடகை வாங்கியிருக்க இந்த கூடாரத்துக்கு. இவெல்லாம் உருப்பிடுவாளா? இவளை நீ வீட்டுக்குள்ள கூட்டி வச்சிருக்கா போல. அது மட்டும் இல்ல, அந்த ஃபங்க்ஷன் வீட்டுல என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லையோ? நம்பி காய் வெட்ட கூப்பிட்டதுக்கு காயெல்லாம் திருடிட்டு போயிருக்கா. இவளை வீட்டுக்குள்ள விட்டா இங்க என்னென்னலாம் திருடுவாளோ. இவளெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கறது நம்மளுக்கும் நல்லது இல்லை, இந்த வீட்டுக்கும் நல்லது இல்லை. இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருந்திருக்காள்வ, ஏதாவது திருடு போயிருக்கான்னு போய் செக் பண்ணுப்பா. பாட்டி அவைய 2 பேரும் நான் ரூம்குள்ளே விடலையே. 2 பேரும் அந்த ஹாலில் தான் கிடந்தாள்வ. இடும்பு இருக்கிறவங்க கையும் சடங்கு இருக்கிற கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாவ. அந்த மாதிரி இது திருடின கை, எப்பவுமே சும்மாவே இருக்காது. அவளெல்லாம் நம்பிட்டு நீ வீட்டுக்குள்ள சேர்க்கவும் கூடாது. எதுவா இருந்தாலும் வாசல்ல பேசிட்டு வாசலோட அனுப்பி விட்டுரு. அதான் உனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது சொல்லிட்டேன். போய் டம்ளர் ஸ்பூனு ஏதாவது அண்டா குண்டால காணாம போயிருக்கான்னு பாரு. பாட்டி நீங்க வெளியே தள்ளும்போது வெறுங்கையோட தானே போனவே, எதுக்கு இப்படி சொல்றீங்க பாட்டி? இப்ப வேணா வெறுங்கையோட போயிருப்பா, முதல்ல மூட்டை கட்டிட்டு போயிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? போ, வீட்டுல எல்லா ஜாமானும் சரியா இருக்கான்னு போய் பாரு. சரி பாட்டி. அந்த குடுமி இந்த வீட்டு பக்கம் இனி வரட்டும், அவளை நான் பாத்துக்கிறேன். நம்மளுக்கு